தருமபுரி மாவட்டம் அரூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை புறக்கணித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண் கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சேலம் கோட்டம் சார்பில் ஒகேனக்கல் அருகே உள்ள காவிரி கரையோர பகுதிகளில் 25,000 பண விதைகளை நடும் பணியினை சேலம் கோட்டம் சார்பில் நிர்வாக இயக்குனர் குணசேகரன் தொடங்கி வைத்தார். மேலும் பணியின் பயன்கள் பற்றிய துண்டு பிரசுரம் வழங்கினார். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் இரும்பு குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்த நிலையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீயை போராடி அணைத்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ராமராஜ் என்பவருக்கு முதல் திருமணமாகி 4 ஆண் பிள்ளைகள் உள்ள நிலையில் முதல் மனைவி பிரிந்து சென்றதால் 2ஆம் திருமணம் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2வது மனைவிக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் திடீரென தனது பெண் பிள்ளைகளுடன் மற்ற 4 பிள்ளைகளை 2 நாட்களாக உணவின்றி ஆதரவற்ற நிலையில் தவிக்கிவிட்டு சென்றுள்ளார். இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் குழந்தைகளை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மின்னணு பயிர் கணக்கீட்டு பணியை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள சனி பகவான் ஆலயத்தில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா ஆதரவாக இருப்பதாகவும் இதனை தட்டி கேட்கும் நபர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு முடக்க நினைப்பதாகவும் திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். திருவள்ளூர் அருகே புழல் ஏரிக்கு செல்லும் பேபி கால்வாய் கரையின் ஓரத்தில் பழங்குடியின மற்றும் ஆதிதிராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் வெளியேற முடியாமல் மாற்று இனத்தைச் சேர்ந்த நபர் தீண்டாமை வேலி அமைத்ததால் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவித்து வருவதால் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் உள்ள மரவாடி ஒன்றில் மேற்கூரை ஷெட் அமைத்தபோது எதிர்பாராத விதமாக இரும்பு பைப் உயர் மின்னழுத்த கம்பியில் பட்டு மின்சாரம் தாக்கியதில் வெல்டிங் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ஒருவர் படுகாயத்துடன் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு டிஜிட்டல் கிராப் சர்வே முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் வட்டங்களில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு தலைவர் திருமலை சங்கு தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஆரன்களை பயன்படுத்திய 8 பேருந்துகளுக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் ஏர் ஆரன்களை பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.